வணக்கம். இப்போ இன்னைக்கு புதுசாக ஒரு செக்மெண்ட் போகலாம். இது வந்து சத்து மாவுன்னு பேர். இதுக்கு சத்து மாவுனா நீங்கள் பண்ணுற அந்த கஞ்சி நம்ம பண்ணி குடிக்கிறோமே அதுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து பழைய நாள்லலாம் விரதம் இருக்கிறவாள்லாம் சாப்பிட்ட ஒரு இதில் வந்து கேவிரு பயறு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அரிசி கோதுமை அதெல்லாம் வச்சு தான் நெய் அண்ட் பாதாம் பொட்டுக்கடலை இது வந்து ஃபுல் மீல். இதில் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ நம்ம இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அரிசியை இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன். எல்லாம் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். சம்பா கோதுமை கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். கிடைக்கல அப்படிங்கிறவா சம்பா கோதுமை ரவையை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம நல்லா செவக்க வறுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து போகணும் அரிசி. இது நம்ம இப்போ வறுத்தாச்சு. நம்ம இதை வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அடுத்தது கோதுமை ரவா. இது சம்பா கோதுமை ரவை. இதுவும் நல்லா வறுத்தாச்சுன்னா இந்த மாதிரி முன்னாடி எப்படி போட்டோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, நல்ல கோதுமை பொரிஞ்சு அந்த மாதிரி ஆகிடும். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை. இது வந்து கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்தோன்னா போதும். ரொம்ப அது மாதிரி செதக்கணும்னு அவசியம் இல்லை, நிதானமாக வறுத்துட்டோன்னா போதும். ஸோ இதுவும் மாற்றிக்கலாம். இப்போது கடைசியாக ஒரு 10-15 பாதாம். இதுவும் வறுத்தாச்சு. இதை அடுப்பை அணைச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வரேன். வந்துட்டு ஒன்று எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். அரிசி வறுத்தது இதோ, சம்பா கோதுமை வறுத்த பொடி, பொட்டுக்கடலை பொடி, பாதாம் பொடி, வெள்ளை சக்கரை. இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாதாம் பொடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் போட்டேன், கப் தான் போட்டேன். இதுக்கு இந்த வெள்ளை சக்கரை 1 2 2.5 கிட்ட வேணும். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா விட்டுக்கோங்க. ஆனால் இதுதான் வாசனை.
இதில் வந்து தண்ணி விட்டு பிசையணும் அப்படிங்கிறவங்க பிசையலாம். வார்ம் வாட்டர் ஆர் வார்ம் மில்க். நான் இப்போது வார்ம் மில்க் தான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் கிட்ட நான் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வேணுங்கிறதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் அழகாக அது மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்தால் அது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். வயசானவாளும் வந்து விரதம் இருக்கிற அன்றைக்கெல்லாம் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லா ப்ரோட்டீனும் இருக்குது, கார்ப் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஃபைபருக்கு தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கும் ரொம்ப ஃபுல் மீல் இது. ஒருத்தருக்கு 2 இது சாப்பிட்டா கூட ஃபுல்லாகிடும் அப்படியே. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணிப்போம். அது உங்களுக்கும் உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கேன். இதோட வாசனையே அபாரமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும். வெள்ளை சர்க்கரை கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லை வெல்லம், நார்மல் வெல்லம் இருக்கு இல்லையா, அதை நல்லா பொடிச்சு அதை கலந்துக்கோங்க. இதோட இன்ஸ்டெட் ஆஃப் பால் வேணும்னா நீங்கள் பாகா ஆக்கி, வெள்ளத்தில் மண் இருக்குமே அதை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை வேணால் பாகு மாதிரி ஆக்கி இதில் கொஞ்சம் வார்மாக கலந்துடனா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதாகும். இப்போது இந்த சத்து மாவு உருண்டை பண்ணி காமிச்சாச்சு. மாவெல்லாம் ஒரு தடவை உங்களுக்கு வேணும்னா சலிச்சு எடுத்துடுங்கோ. அது நல்ல பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் எங்களுக்கு அப்படியே அந்த கரக்கரன்னு இருக்கிற அந்த ஐட்டம் ஓகே எங்களுக்கு அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணனாலும் கப்பி ரொம்ப நல்லது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுனால நான் அப்படி தான் பண்ணுவேன். இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் எல்லோரும் youtube.com/c/Yogambal Sundar பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.